ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை தான் இன்னைக்கு என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். உன்னை சுற்றி தினம் தினம் 100 எதிர்மறை நிகழ்வுகள் நடந்தாலும் அந்த 100 விஷயங்களையும் நேர்மறை விஷயத்தோட யோசிக்க பழகு. தப்பும் தவறும் நிகழ்வது சகஜம்தான். ஆனால் இதையும் தாண்டி என் வராகியம்மா என்னை காப்பாற்றுவாங்க, எல்லா கஷ்டங்களையும் சரி செய்வாங்கன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கும்போது நான் எப்படி உன்னை ஏமாத்துவேன்? இது உன் பக்திக்காகவும் நம்பிக்கைக்காகவும் தான் கோடியில் ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை இன்று என் செல்ல பிள்ளையான உனக்கு கொடுக்க ஓடி வந்தேன். நல்லா சிந்திச்சு சரியாக வேலை செய்கிற நீ, நம்பிக்கையோடு என்னையே வணங்குகிற உனக்கு நான் வேற எந்த ஆலோசனையும் சொல்ல போறதில்ல. துன்பங்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு தைரியமாக இருக்கும் உன் வாழ்வில் தோல்வியை வரபோதும் வரவிட மாட்டேன் என் செல்லமே. தோல்வி இனிமே உன்னை நெருங்காது. உன்னை படைத்த எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டங்களை உன்னால தாங்க முடியும், எவ்வளவு பிரச்சனைகளை உன்னால சமாளிக்க முடியும்னு. மனம் தளராமல் இரு. இந்த வராகியம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் கஷ்டங்கள்ல இருந்தும் உன்னை காப்பாத்தி கரை சேர்ப்பேன் என் செல்லமே. நீயே கவலைப்படக்கூடிய அளவுக்கு ஒருத்தன் உன்னை துன்புறுத்துறான்னா அவன் என்னதான் கஷ்டப்படுத்தினாலும் அதையும் தாண்டி என்னால் சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும்னு நீ தைரியமாக இருக்கணும். உன்னை கவலைப்படுத்தக்கூடிய அளவுக்கு சக்தி மிகுந்த மனிதன் யாரும் இந்த உலகில் இன்னும் பிறக்கவில்லை. யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ அனைத்தையும் தைரியமாக சிரிச்சுக்கிட்டே சமாளித்து கடந்து வந்துடு. பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கம் உனக்குள்ள இருக்கு. அதே நேரத்தில் தவறு செஞ்சா மன்னிப்பு கேட்குற பக்குவமும் உனக்குள்ள இருக்கு. அப்புறம் என்ன, நல்லதையே நினச்சி நல்லதையே செய்கிற உன் மனசுக்குள்ள இந்த வராகியம்மா நானே வந்து குடியேற போகிறேன். நீ எவ்வளவுதான் அடுத்தவங்களுக்கு தான தர்மம் செஞ்சாலும் முதல்ல உனக்குள்ள இருக்க வேண்டிய தானம் நிதானம்தான். எப்போவுமே உடனே டக்கு டக்குன்னு அவசரப்படுறதோ, கோபப்படுறதோ, பதட்டப்படுறதோ, பயப்படுறதோ, வார்த்தைகளை விடுறதோ, ஆத்திரப்படுவதோ வேண்டாம். நிதானமாக பேசு. நிதானமாகவே மனசுக்குள்ள யோசனை செய். அதே போல எல்லா செயல்களையும் கூட நிதானமாக பொறுமையாக செய்துவிடு என் செல்லமே. நீ தேடிக்கிட்டு இருக்க விஷயம் இப்போ கிடைக்கலங்கிறதுக்காக அதை அப்படியே கைவிட்டு விடாதே. கிடைக்கும் வரைக்கும் தேடு. தேடுவது தானே மனித வாழ்க்கை. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டும் எதிர்பார்த்துக்கிட்டும் தானே நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீயும் நம்பிக்கையோடு வேலை செய்தால் உன் ஆசைகள் எல்லாம் அழகாய நிறைவேறும் என் செல்லமே. இன்னைக்கு நீ அனுபவிக்கிற வலியும் வேதனையும் கஷ்டமும் தான் உனக்கான பலத்தை கொடுக்க போது. எப்போதும் பலசாலி பிள்ளையாக நீ இரு. உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி வெற்றியை பெறுவதற்கு துடிப்பான சாமர்த்தியசாலியாக இரு. உறுதியோட, மன உறுதியோட, நம்பிக்கையோட இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குன்ற நம்பிக்கையோட தினமும் காலையில எழுந்திருக்கணும். அதே போல தினமும் இரவு தூங்க போகும்போதும் இன்றைய நல்ல நாளாக இருந்துச்சு, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என் வராகியம்மா ஏதாவது ஒரு நன்மைக்காக தான் செஞ்சிருப்பாங்க, எல்லாம் நன்மைக்கேன்ற மன திருப்தியோட நீ படுக்கைக்கு போய் தூங்கணும் என் செல்லமே. தோல்விங்கிறது வெற்றிக்கு நேர்மாறானது கிடையாது. அதுவும் வெற்றியின் ஒரு பகுதி தான்றதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. விதைச்சவன் தூங்கலாம், ஆனால் விதைகள் ஒருபோதும் தூங்காது தானே. அதுபோல நீ செய்த செயல்களும் முயற்சிகளும் ஒருபோதும் உனக்கான பலனை கொடுக்காமல் இருக்காது. எத்தனை முறை நீ கீழே விழ நேர்ந்தாலும் அத்தனை முறையும் இந்த வராகியம்மா உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவேன். அதே போல எத்தனை பேர் சேர்ந்து உன்னை தள்ளிவிட நினைச்சாலும் உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் உன்னை கைவிடாது. என் வாழ்க்கை இவ்வளவு இருட்டானதா இருக்கே, இவ்வளவு கஷ்டமானதா இருக்கே, இவ்வளவு பிரச்சனைக்குரியதாக இருக்கே நினைச்சு கவலைப்படாத. கனவுகள் முளைப்பது இருளில் தானே. இருட்டில் எப்படி நீ கனவு காண்றியோ அதே போல இப்போது இருளாய் இருக்கிற உன் வாழ்க்கைக்கும் நான் ஒளி வெளிச்சத்தை கொடுப்பேன் என் செல்லமே. வாய்ப்புகள் உன்னை கடந்து போனாலும் தொடர்ந்து நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சினா நீ விரும்பியபடியே உன் வாழ்க்கையை அழகாக நான் அமைச்சு தருவேன். எப்போதும் எவ்வளவு வயசு ஆனாலும் நீ வைராகியத்தோடு வாழக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். காலம் போகுது, நேரம் போகுது, வயசு போகுதுன்னு நீயாகவே உன்னை சோர்வான ஆளாக, பலவீனமான ஆளாக நினச்சிக்க கூடாது. உன் வயசெல்லாம் ஒரு வயசே கிடையாது. நீ இன்னும் கூட தைரியமா, துணிச்சலோட, வைராகியத்தாக வாழ முடியும். வைராகியத்தின் மூலமாகவே உனக்கான வாழ்க்கைக்கான வெற்றியை நான் கொடுப்பேன் என் செல்லமே.
நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீனா தோல்வி கூட ஒரு நாள் உன்னுகிட்ட தோத்து போய் உன்னை விட்டு விலகி போயிடும். என்னடா இவன் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் கொஞ்சம் கூட அடங்காம இவ்வளோ தைரியமா எல்லாத்தையும் சமாளிக்கிறானேன்னு பயந்துகிட்டு தோல்வி கூட உன்னிடம் தோற்று ஓடி போகும் என் செல்லமே. துன்பம் என்னதான் உன்னை சூழ்ந்து வந்து நின்றாலும் மேகம் கலைந்த வானம் போல நீ தெளிவாக இருக்க வேண்டும். வானத்துல மேகம் மொத்தமும் கூடி போய் நின்றுச்சுன்னா அந்த வானம் எப்படி பாரமாக அந்த மேகத்தின் சுமைகளை தூக்கிக்கிட்டு கஷ்டப்படுமோ அதே போலதான் உன் மனசு இப்போ பாரமா எல்லா கவலைகளையும் நினைச்சு வருத்தத்துல இருக்கு. ஆனா நீதான் அந்த மேகம் எனும் துன்பத்தை தூக்கி மண்ணை நோக்கி வீசி எறிந்து விடு. துன்பம் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகி மகிழ்ச்சிங்கிற தெளிவான வானமாக நீ மாறிவிடு என் செல்லமே. வானத்துல வானவில் வரும்போது எவ்வளவு அழகா இருக்கு. அதே போல உன் மனசுலயும் நம்பிக்கை வந்துச்சுன்னா உன் வாழ்க்கையே அழகாக மாறிவிடும் என் செல்லமே. நல்லா ஃப்ரீயா பறக்கிறதுக்கு பறவைகளுக்கு இறக்கைகள் மட்டும் இருந்தா போதாது. அது மனசுக்குள்ள நம்மால பறக்கும் போது கீழே விழுக முடியாது, நம்மால நல்லபடியா பறக்க முடியும்ன்ற அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் கூட முளைக்கணும். அந்த இறகுகள் முளைப்பதை போலே அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் உனக்குள் இருப்பது போலவே நினைச்சுக்கிட்டு நீ எல்லா வேலைகளையும் செய்ய. ஏன்னா எப்போதும் எல்லா விஷயங்களையும் எல்லா காரியங்களையும் எல்லாவற்றையும் சரியாக உன்னால் சிறப்பாக செய்ய முடியும் என்பதுதானே உண்மை. ஒருபோதும் நேரத்தை வீணாக்காத. உன்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையோட ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கையோட சாதிச்சு காட்ட தயாராகு. எட்ட முடியாத வானம் என்பது உனக்கு உயரமே கிடையாது. நீ அதை எட்டி பிடிக்கணும், வானத்தை தொடணும்னு நினச்சிக்கிட்டு முயற்சி செஞ்சினா உன் தன்னம்பிக்கையின் முன்பாக அந்த வானமே கீழிறங்கி வந்து உன் கைகளை தொட்டுட்டு போகுன்ற உண்மை உனக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி உன் தன்னம்பிக்கையும் முயற்சியும் தான் அங்க முக்கியமானது. நீ மனசு வச்சினா நடக்கவே முடியாத அற்புதத்தையும் இந்த வராகியம்மா நான் உனக்காக நடத்தி முடிப்பேன். பாதைகள்ல தடைகள் இருந்தா எப்படி நீ அதை தகர்த்து விட்டு தாண்டி போவியோ அதே போல உன் வாழ்க்கை பாதையிலும் என்னதான் தடைகள் தடங்கல்கள் பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் தவிர்த்து போய்கொண்டே இரு. எறும்புகள் கூட வரிசையா போய்கிட்டே இருக்கும்போது அதற்கு நடுவில் உன் கை விரலை வச்சு மறைச்சினா உன் கை விரலை சுத்திக்கிட்டு அது தாண்டி போகும். எறும்புகளின் பாதையில் நீ எப்படி தடையை உருவாக்கினாலும் அது அதையும் தாண்டி ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு போய்கிட்டே தான் இருக்கும். அந்த சின்ன எறும்புகளிடமிருந்து கூட நீ கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குதுன்றத புரிஞ்சுக்கோ. வாழ்க்கைனா யாராவது ஒருத்தர் தடைகளையும் உருவாக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா நீதான் அந்த எறும்பு போல எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு தாண்டி கடந்து போய் வளைஞ்சு நெளிஞ்சு போய் நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்திடணும் என் செல்லமே. முதல்ல நீ ஒரு விஷயத்துக்காக முயற்சி செய்கிற, நம்பிக்கையோட செய்கிற. ஆனா அது தோல்வி வந்துருச்சுன்னா எதுக்காக கவலைப்படணும்? தோல்வி வந்தா என்ன, மீண்டும் மீண்டும் நீ முயற்சி செய்தால் நிச்சயமாக தோல்வியே ஜெயிச்சு நீ வெற்றியாளனாக மாறுவாய். எப்பவுமே எந்த விஷயத்துமே இது நடக்குமோ நடக்காதுன்ற சந்தேகமே உனக்குள்ள வேண்டாம். நீ நம்பிக்கையோட இருந்தினா மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடுவேன் செல்லமே. நம்பிக்கையோட இருக்கிற மனுஷனுக்கு எல்லாமே மிகவும் சாதாரணமாக சுலபமாகத்தான் தோன்றும். நீயும் சுறுசுறுப்போடு எல்லா விஷயங்களையும் செஞ்சு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பாரு. பெரிய விஷயங்களை விட சிறிய விஷயங்கள் தான் வாழ்க்கையை அதிகம் காயப்படுத்தும். நீ எப்போதும் பெரிய மலை மேல கூட ஏறி போய் உக்காந்துடலாம், ஆனா ஊசியின் நுனியில் உட்கார முடியாது தானே. அப்படிதான் சின்ன சின்ன விஷயங்கள் உன் மனசை கஷ்டப்படுத்தினாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் உன்னுடைய லட்சியத்தை பெருசா வச்சுக்கிட்டு அதை அடைவதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். நல்லதே உனக்கு நடக்கும்.